பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் நடக்கும் முன்பாகவே அதிமுக 2 இடங்களை கைப்பற்றிவிட்டது. ஒன்று சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிவகங்கை சட்டமன்ற தொகுதி, இன்னொன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நத்தம் தொகுதி. இந்த இரண்டிலுமே அஇஅதிமுக திமுக வேட்பாளர்களை அறிவித்தவுடனே அதிமுக வெற்றி பெற்றுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆணித்தரமாக சொல்லுகிறேன், இந்த 2 வேட்பாளர்களும் திமுக வேட்பாளர்கள் தோல்வியை தழுவுவார்கள். அதே சமயம் நத்தத்தில் இருக்கிற அந்த தமிழ் தேசம் வேட்பாளர் டெபாசிட் வருமானு பாருங்க. அதை பற்றி பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதோட மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்பொழுது பார்க்கலாம். சிவகங்கை சட்டமன்ற தொகுதியிலே திமுக வேட்பாளராக, அதாவது திமுகவுடைய கூட்டணி கட்சி என்ற பெயரிலே போட்டியிடுகின்ற முக்குளத்தோர் புரட்சி புலிகள் நடிகர் கருணாஸ் நிற்கிறார். கடந்த முறை அஇஅதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு PR செந்தில்நாதன் அவர்கள். அவர் அஇஅதிமுக எதிர்த்து நின்ற திரு குணசேகரன் அவர்களை, வலது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குணசேகரன் அவர்களை 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து அவர் வெற்றி பெற்றார். கடந்த முறை அதே போல நத்தம் தொகுதியிலே வெற்றி பெற்றது திமுக கூட்டணி. நத்தம் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இப்பொழுது சிவகங்கை சட்டமன்றம் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கும் என்ற ஒரு பேச்சு இருந்தது, பரவலாக பேச்சு இருந்தது. பச்சேரி சுந்தரராஜன் என்பவர் அதற்கான முயற்சியில் மிகப்பெரிய அளவில் இறங்கினார். காங்கிரஸ் பாரம்பரியமாகவே சிவகங்கையில் காங்கிரஸ் அதிகம், சிவகங்கையில் காங்கிரஸ் வாக்குகள் அதிகம். தமிழ்நாட்டிலேயே 2 தொகுதிகளைத்தான் சொல்லலாம் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக வாக்குகள் உள்ள தொகுதி. ஒன்று கன்னியாகுமரி தொகுதி, இன்னொன்று சிவகங்கை மாவட்ட தொகுதி. அதிலும் குறிப்பாக சிவகங்கை சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் ஆளுமைகள் இருந்த இடம். ஒரு சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜசேகரன் அவர்கள், சிவாஜி ரசிகர் மன்ற தலைவராக இருந்த ராஜசேகரன் 55,000 வாக்குகள் சுயேட்சையாக நின்று 55,000 வாக்குகள் பெற்று 2வது இடம் பெற்றார். பழுத்த காங்கிரஸ்காரர், சிவாஜி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவராக இருந்தவர். அப்படிப்பட்ட சிவகங்கை தொகுதியில ஆளே இல்லையா? முக்குளத்தோர் புலிப்படை என்ற பேனர்ல கருணாஸ் நிற்கிறாரு. கருணாஸ் என்ற உடனே இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, முக்குளத்தோர் இங்க உள்ள முக்குளத்தோர் எல்லாம் உடனே முக்குளத்தோர் புலிப்படைக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு. கிடையவே நடக்காது. அவர் வேட்பாளர் சரியில்லை என்று முதலில் எதிர்ப்பு குரல் கிளப்பியவர்கள், முகத்தை சுளித்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற கல்லர் சமுதாயம் மற்றும் அகமுடையர் சமுதாயம் ஆகியோர் தான். அதே போல எந்த தாழ்த்தப்பட்ட அமைப்புகள், இடைநிலை சாதிகள் யாருக்குமே கருணாசை பிடிக்கல. ஏன்னா அவர் மேல இருக்கிற அந்த அலிகேஷன்ஸ், அந்த கூலிப்படை உருவில் இருக்கின்ற, அதாவது அரசியல் கட்சி உருவில் இருக்கின்ற ஒரு கூலிப்படை. சமீபத்தில் தான் அவருடைய சென்னை நகரத்தின் இருக்கிற பொறுப்பாளர் அவருக்கும் அவங்க கட்சிக்குள்ள இந்த கட்ட பஞ்சாயத்து செஞ்சு பணம் பிரிக்கிறது இல்ல தகராறு நடந்து KK நகர்ல வச்சு தலையில வெட்டி கொண்டாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ என்னமோ தெரியாது. அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவருடைய கட்சிக்காரர்கள் தமிழ்நாடு முழுவதும் கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள், இடம் இது பண்றாங்க, இடங்களை போர்ஜரி பண்றாங்க, மாஃபியா வேலைகளை செய்கிறார்கள் என்ற பரவலாக குற்றச்சாட்டு. அதற்கு ஒரு உதாரணம் தான் அந்த சென்னை KK நகர் சம்பவம். இப்பொழுது அப்படியே அல்வா மாதிரி தூக்கி கருணாசு கொடுத்தாச்சு, முகம் சுளிக்கிறார்கள். இந்த சிவகங்கை சட்டமன்றம் என்பது அந்த பக்கம் வராது, திருப்புவனம் பக்கம் வராது, அது மானாமதுரை சட்டமன்றத்தில் போயிடும். இந்த பக்கம் வருவதாக எல்லாமே சிவகங்கை நகரம், அதன் பிறகு காளையார் கோயில் வட்டாரம், கல்லல் வட்டாரம். இந்த காளையார் கோயில் கல்லல் வட்டாரம் ரெண்டுமே செட்டிநாட்டு தாக்கத்தில் உள்ளவங்க. ரொம்ப நாகரிகமா நடந்துக்குவாங்க. எந்த ஜாதியா இருந்தாலும் ரொம்ப டீசெண்டா நாகரிகமா நடந்துக்குவாங்க. ரொம்ப தர்ம நியாயப்படி நடந்து கொள்வார்கள். காளையார் கோயிலில் உடையார் கம்யூனிட்டி அதிகம், அவர்களுக்கும் கம்யூனிஸ்டுகள் கிறிஸ்தவர்கள் அதிகம், இந்து மற்றும் கிறிஸ்தவ உடையார்கள் அதிகம். அதே போல முக்குளத்தோர் இருக்கிறாங்க. எல்லா இடைநிலை சாதிகளும் இருக்கின்றன. கல்லல் வட்டாரம் பெரும்பாலும் முக்குளத்தோர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள், இடைநிலை சாதிகள் எல்லாரும் இருக்காங்க, செட்டியார்கள் இருக்காங்க.
யாருமே ரொம்ப அதிர்ந்து பேச மாட்டாங்க, நாகரிகமாக பேசுவார்கள். இதுதான் செட்டிநாட்டு பகுதி. பெரும்பான்மையான செட்டிநாட்டு பகுதியில் போய் ஒரு கூலிப்படை தலைவனுக்கு டிக்கெட் கொடுத்தா இது ஜெயிப்பாரா? அவங்க எதிர்பார்க்கிறது வில்லங்கம் இல்லாத ஆளு, நல்ல மனிதர் வேண்டும். செந்தில்நாதனுக்கு அந்த பேர் இருக்கு. செந்தில்நாதனை எதிர்த்து போட வேண்டியது மிகப்பெரிய அளவில் சிறந்த ஒரு பேச்சாற்றல் உள்ளவர் மட்டுமல்ல, ஒரு தோற்றம் உள்ளவர், அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கரு பழனியப்பன் போன்றவர்கள் தான் லாயக். அவர்களால் தான் செந்தில்நாதனுக்கு மிகச்சிறந்த போட்டியை கொடுக்க முடியும். செந்தில்நாதன் யார் அழைத்தாலும் போவார், எதிர்கட்சி ஆளுங்கட்சி எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டார், போவார். சரி, ஏன் இப்படி இந்த தொகுதியை தூக்கி கொடுத்தார்கள் என்றால் இதற்கு காரணமே முழுக்க முழுக்க பெரிய கருப்பன். பெரிய கருப்பன் ஒரு திராவிட இயக்கத்தில் வந்தவர் அல்ல, அவர் ஒரு வட்டி கடைக்காரர். சர்வீஸ் செய்து இந்த பதவியை பிடித்திருக்கிறார். யாருக்கு சர்வீஸ் செய்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே சர்வீஸ் பண்ணி தான் இதை பிடித்திருக்கிறார். ப. சிதம்பரம் காட்டிய வழியில் காங்கிரஸ் கட்சியை எப்படி ப. சிதம்பரம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சிவகங்கையில இல்லாமல் ஒழித்து கட்டினாரோ அதே போல பெரிய கருப்பன் அவர்கள் இந்த திமுகவில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாராவது தனக்கு போட்டியாக வந்துடக்கூடாது, மாவட்ட செயலாளர்கள் எழும்பிவிடக்கூடாது என்று யாரையுமே வளர விடல. அத்தனை பேரையும் திமுகவில் எந்த ஒரு முக்கிய பொறுப்பும் கொடுக்காமல், எதையும் கொடுக்காம க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்பவும் பாருங்க, இந்த மாவட்டத்தில் சிவகங்கையில ஒரு சிவகங்கை தொகுதியை திமுகவுக்கு பெற்றுக் கொடுத்து ஒரு இளைஞருக்கு பெற்றுக் கொடுத்தால் அவர் தனக்கு பின்னால் ஆபத்தாக மாறி ஒரு சட்டமன்ற ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதன் பிறகு அவர் மாவட்ட செயலாளராகி விடுவார். அதே சமயம் மானாமதுரையும் திமுக நிற்குது, ஆனா மானாமதுரை தனித்தொகுதி. அந்த மாதிரி தனித்தொகுதியிலிருந்து வர்றவங்க தனக்கு ஒரு போட்டியாக வரமாட்டார்கள் மாவட்ட செயலாளர் பதவிக்கு என்பதில் உஷாராக இருக்கிறார், எச்சரிக்கையாக இருக்கிறார். ஆகவே பெரிய கருப்பனை பொறுத்தவரையில் யாருமே எழும்ப விடாமல், யாரையுமே மாவட்டத்தில் திமுகவில் மிகப்பெரிய அளவில் வரவிடாமல் சரி கட்டி எல்லாத்தையும் கதையும் முடிச்சிட்டார். அவருக்கு ஒரே ஒரு ஆள் சேங்கை மாறன், அவர் ஒரு சுகர் பேஷண்ட், ஏதோ அவரால் முடியலை, பேர் தான் சேங்கை மாறன், அப்படி இப்படிலாம் ஒரு டெரரான பேரை வச்சுக்கிட்டு திரியிறாரே ஒழிய அவர் சும்மா பிள்ளைப்பூச்சி, அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அவரே அவருக்கு ஒழுங்கா ஓட்டு போட்டுக்கிறாரான்னு தெரியாது. ஆகவே சேங்கை மாறன் என்ற ஒரு எடுபிடியை வைத்துக்கொண்டு இந்த மாவட்டத்தில் திமுக இருக்கிறது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி, தாவேகா இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வெளிப்பட்டு வருகிறார்கள் என்றால் காரணமே ஒன்று ப. சிதம்பரம், இன்னொன்று பெரிய கருப்பன். ரெண்டு பேரும் ஒழிச்சு கட்டிட்டாங்க. பெரிய கருப்பன் மிக விவரமாக மானாமதுரை தனித்தொகுதியை திமுகவுக்கு வாங்கி கொடுத்து விட்டு தனக்கு திருப்பத்தூரை எடுத்துக்கொண்டு காரைக்குடியை காங்கிரஸ் ஒதுக்கிவிட்டு வேலையை முடிச்சுக்கிட்டார். அதோட அவ்வளவுதான். ஆக இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்க யாரும் வரமாட்டாங்க தனக்கு எதிராக, யாரும் இல்ல, அப்பாடா நிம்மதி, சனி ஒளிஞ்சதுன்னு இருக்காரு. ஆனால் சிவகங்கையை அதனால முக்குளத்தூர் புலிப்படைக்கு கொடுத்துட்டாங்க. இப்படி ப. சிதம்பரம் காட்டிய வழியில் அண்ணன் காட்டிய வழியம்மா என்று பெரிய கருப்பன் திமுகவினுடைய நாடி துடிப்பை கிட்டத்தட்ட அது இப்ப மரணப்படுக்கையில் நடக்குது. திமுக ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை ப. சிதம்பரம் முடிச்சிட்டாரு. எதற்கு தேவையில்லாமல் இவங்களுக்கு சீட் வாங்கி கொடுக்க, இன்னொருத்தரை வளர்த்து விடக்கூடாது. பச்சேரி சுந்தரராஜன் வந்து விட்டால் அதன் பிறகு அடுத்த கட்ட தலைவராக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துருவார், எல்லோரையும் அரவணைத்து போவார். அதனால பச்சேரி சுந்தரராஜனுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கிறாக ஏமாற்றிக்கொண்டே வாங்கி கொடுக்கல. ஆக இப்படி நாடகத்தை ப. சிதம்பரம் ஆடி இங்க கடைசி மூச்சையும் காங்கிரசினுடைய கடைசி மூச்சையும் நிறுத்திவிட்டார். காரைக்குடியை தன்னுடைய வீட்டு வேலைக்காரருக்கு போன தடவை வாங்கி கொடுத்தார். சிதம்பரத்துக்கு செருப்பு தொடச்சு வைக்கிறது எல்லா வேலையும் பார்த்தவர் மாங்குடி ஒரு வேலைக்காரர் தான், அவர் அரசியல்வாதி இல்லை, அவர் வீட்டு எடுபடி. இப்பொழுது இந்த எடுபடியை தூக்கி போட்டுவிட்டு ஸ்ரீவித்யா கணபதி என்ற ஒரு நபருக்கு அவர் சொல்லுகிறார். அவர் டிக்கெட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். இப்பொழுது அடுத்ததாக நாம நத்தம் தொகுதிக்கு வருவோம். நத்தம் தொகுதியில் நிற்கின்ற இந்த செல்வகுமார் என்பவர் RSS வளர்ப்பு. அதாவது பாஜகவில் தான் சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு நிறைய பேர் எம்பிசிக்கு டிக்கெட் வாங்கி MLA டிக்கெட் வாங்கி நிற்பாங்க பாஜகவில். அதை நம்ம கேலி செய்வோம், கிண்டல் செய்வோம், திமுகவை கிண்டல் செய்வார்கள். திராவிட இயக்கத்தில், ஒரு பெரியார் இயக்கத்தில் ஒருத்தன் RSS ட்ரெஸ் அந்த மஞ்சள் சட்டையோட வர்றான் பாருங்க, தலையை விரித்து போட்டு சாமியார் தோற்றத்தில் வருகிற ஒரு மனிதனுக்கு நீ சட்டமன்ற தொகுதியை கொடுக்குறீங்கன்னா என்னையா திமுக நடத்துறீங்க?
காஸ்டியூமை கூட மாத்தலையா? அது ஆர்எஸ்எஸ் காஸ்டியூம். அப்படி சாமியார் தோற்றத்தில் வருகிற ஒரு நபருக்கு காட்டு மிராண்டி தோற்றத்தில் குகையில் வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் வர்றார். அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு இந்த செல்வகுமார், தமிழர் தேசம் செல்வகுமார் தன்னுடைய மக்கள் எல்லாம் இந்த பெரும்பிடுகு முத்தையர் இந்த பேரை சொல்லி ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு அந்த சாமி பூசாரிகள் நிறைய அவங்களுடைய ஆள்கள்ல பூசாரிகள் நிறைய, சாமியார்கள் இருக்கிறவர்கள் அதிகம். ஆனால் இப்ப எல்லாம் படிச்சு மேல வந்துட்டாங்க. அவர் இனத்திலேயே இருக்கின்ற படித்த இளைஞர்களுக்கு அவருடைய தோற்றம் பிடிக்கல. ரெண்டாவது, இந்த தோற்றத்தோடு போய் இதுல திமுகவில் சீட்டு வாங்கியிருக்கார். மூன்றாவது, நத்தம் தொகுதியில் வந்து நிற்கிறார். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஆண்டியம்பலம் நின்று பல தடவை வெற்றி பெற்ற தொகுதி. கடந்த முறை தேர்தலில் இவர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் சொற்ப ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றார். இப்பொழுது இந்த செல்வகுமார் வந்து நிற்கிறார். இவருடைய தோற்றம் இவருக்கு மிகப்பெரிய மைனஸ். ஜடாமுடியோடு ஒரு சாமியார் தோற்றத்தில் வந்து திராவிட இயக்கத்தில் சீட்டு வாங்கிட்டு நிற்கிறார். இவருக்கு குறிப்பாக சீட்டை வாங்கி கொடுத்தது KN நேரு. ஏன்னா அங்க முத்திரையர்களுடைய செல்வாக்கு அதிகம், அதனால அவங்கெல்லாம் நான் தனக்கு ஓட்டு போட்டு வருவார்கள் என்று இது பண்றார். ஆனால் செல்வகுமாருக்கு அவருடைய ஜாதி வாக்குகளே அதிகம் விழுகாது. ஒன்று. இரண்டாவது, இந்த தோற்றம் அவருக்கு மிகப்பெரிய மைனஸ். இந்த சாமியார் தோற்றம் இஸ்லாமியர்கள் தொகுதியில் பரவலாக இருக்கின்ற சோனாபுரத்தில் இருக்கின்ற, அப்படியே போகலாம் சோனாபுரத்திலிருந்து நத்தம் தொகுதி, பெரும்பான்மையாக பரவலாக வாழ்கின்ற இஸ்லாமியர்கள் வாக்குகள் போடப் போவதில்லை. கிறிஸ்தவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். இந்த தோற்றம் படித்தவர்கள், நல்ல மனிதர்கள், படித்தவர்கள் மத்தியில் இது ஒரு கேவலமான தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. படித்த இளைஞர்கள் இவரை தங்களுடைய பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த மனிதருடைய தோற்றம், இந்த ஜடாமுடி, இந்த மஞ்சள் சட்டை, இந்த RSS தோற்றம் படித்த இளைஞர்கள் மத்தியில் இவருக்கு வாக்குகளை கொண்டு சேர்க்காது. இவரை ஒரு காட்டு மிராண்டி என்று முத்திரை குத்தி தூக்கி போட்டு விடுவார்கள். நத்தம் விஸ்வநாதன் அவர்களுடைய வெற்றி எளிதாகிவிட்டது. இன்றைக்கு மாடர்னா இளைஞர்கள் வந்துட்டாங்க. தாவேக்காவிலிருந்து மாடர்ன் இளைஞர்கள் வந்துட்டாங்க. விஜய் இவருடைய கட்சியிலிருந்து, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்துட்டாங்க. ஆகவே இவர் தான் வந்து தன்னுடைய ஜாதியை கையில் வைத்திருப்பதாக ஒரு தோற்றத்தை, போலி பிம்பத்தை ஏற்படுத்தி சீட்டை வாங்கிவிட்டார். இந்த ஜடாமுடி தோற்றத்தோடு போய் இனிமேலாம் திமுக வந்து வெளியில வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுடைய காவி காஸ்டியூம், இந்த காவி உடை, இதுகளையெல்லாம் பேசுவதற்கு திமுகவிற்கு எந்த அருகதையும் இல்லை, யோக்கியதையும் இல்லை. ஏன்னா அந்த நீ கொடுத்துட்டேல ஒரு RSS காரனுக்கு RSS தோற்றத்தோடு வந்திருக்கிறார். அவரையும் கூப்பிட்டு அவருக்கு ஒரு தொகுதியை வழங்கி இருக்கிறது. நிச்சயமாக செல்வகுமார் வெற்றி பெறப் போவதே இல்லை. அவருடைய தோற்றமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி. இந்த RSS பின்புலம் எல்லாமே நத்தம் விஸ்வநாதனுக்கு சார்பாக போக போகிறது. அவருக்கு பிளஸ்ஸா போகும். விஸ்வநாதன் இஸ்லாமியர்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. போய் பேசி எல்லாரையும் சரி பண்ணி, இவன் முன்னாள் RSS, இவன் RSS தான் அனுப்பியிருக்கீங்க, இங்க பாருங்க திமுகவுக்கும் RSSக்கும் தொடர்பு இருக்கு என்று பேசிவிடுவார்கள். ஆகவே பேசி வாக்குகளை வளைக்கக்கூடிய சாமர்த்தியம் நத்தம் விஸ்வநாதன் அஇஅதிமுகவிற்கு இருக்கிறது. ஆகவே சிதம்பரம் வழியில் சென்று பயணித்து இன்றைக்கு திமுகவை பெரியகற்பன் கிட்டத்தட்ட அதன் குரல் வலையை நெறித்து முடித்து விட்டார். முடிந்தது ஜோலி. திமுகவுடைய கதை சிவகங்கை மாவட்டத்தில் எத்தனை ஆளுமைகள் இருந்தாங்க. கண்ணப்பா வள்ளியப்பா இருந்தார். அண்ணாவோடு சொல்லின் செல்வர் சம்பத் அவர்களோடு மற்றும் ஐம்பெருந்தலைவர்களோடு பழக்கமுள்ளவர், கலைஞரோடு நெருங்கிய தொடர்பு இருந்தவர் திரு கண்ணப்பா வள்ளியப்பா அவர்கள் மற்றும் சுபவி அவர்களுடைய தகப்பனார் அவர்கள். இன்னும் எண்ணற்ற சிதம்பரம், காரைக்குடி சிதம்பரம் செட்டியாராக இருந்தாலும் அவர் சட்டமன்றத்தில் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றவர். தாவண்ணா கிருஷ்ணன் போன்ற திராவிட இயக்க போராளிகள் எல்லாம் இருந்த இந்த மாவட்டத்தில் திமுகவிற்கு ஒரு வேட்பாளர் கிடைக்கவில்லை. இப்பொழுதுதான் ஒரு கூலிப்படை தலைவனை கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க என்று மக்கள் பேசுகிறார்கள். ஆக திமுகவுடைய மூச்சையும் பெரியகருப்பன் தன்னுடைய சுயநலத்துக்காக நிறுத்திவிட்டார். சிதம்பரத்தை பற்றி கேட்கவே வேண்டாம். ரெஃப்ரிஜிரேட்டர்ல இருந்து இப்பதான் ஃப்ரோசன் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்த தன்னுடைய காங்கிரஸ் கட்சியை வெளியே எடுத்திருக்கிறார். சூடு பண்ணி இந்த தேர்தலுக்கு பயன்படுத்துவார். அதன் பிறகு பூட்டி உள்ள ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சுட்டு அவர் போயிடுவார். அவ்வளவுதான் கட்சி. ஆகவே இந்த தொகுதிகள் இரண்டையும் தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே
அஇஅதிமுக கைப்பற்றி விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.